ரவுண்ட் த கிளாக் பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள உருவாக்குறது, பயிற்சி குடுக்கறது, இந்தியாவுக்குள்ள அனுப்புறக்காக எல்லைகள்ல துப்பாக்கிச் சூடு நடத்துறது. நம்ம ராணுவம் திருப்பி அந்த செக் போஸ்ட்கள நோக்கி சுடும்போது, இந்த பக்கம் ஊடுருவல் பண்றது. எப்ப பார்த்தாலும் ஆயிரக்கணக்குல எல்லைகள்ல தயார் நிலையிலேயே தீவிரவாதிகள தயார் பண்ணி வச்சிருந்தாய்ங்க. கடந்த 10 வருஷமா அப்படிலாம் வச்சிருந்த அப்படின்னா, தொலைச்சுப்புடுவோம் அப்படின்னு சொல்லி பல தாக்குதல்கள நம்ம நடத்தினதுக்கப்புறம், இந்த எல்லையோரத்துல வந்து தீவிரவாதிகள தயார் நிலையில வச்சிருப்பாய்ங்க. ஏதோ ஒரு பகுதியில டக்குனு ஒரு துப்பாக்கிச் சூடு, அந்த நேரங்கள்ல தீவிரவாத பயலுக ஊடுருவுறது. இந்த சம்பவங்கள்லாம் முற்றிலும் குறைஞ்சு போச்சு. சொல்லப்போனா நெட் ஜீரோக்கே கொண்டு போயிட்டோம். இல்ல கிரவுண்ட் ஜீரோ தான். அப்படி இருக்கும்போது, இப்ப பாகிஸ்தான்ல நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கிறதான். இப்பயும் ரவுண்ட் த கிளாக் தீவிரவாதிகளோட பாகிஸ்தான் இருக்கான். இவ்வளோ நாள் தீவிரவாதிகளோட கட்டி பிடிச்சு உருண்டுகிட்டு இருந்தான். இப்ப தீவிரவாதிகள் இவனுங்கள சுட்டு விளையாடுறாய்ங்க. செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறாய்ங்க அப்படிங்கிறதான். இதுல எல்லா பக்கமும், ஒரு பக்கம் தீவிரவாதி, ஒரு பக்கம் விடுதலை ராணுவம், இன்னொரு பக்கம் ஒரு நாட்டோட ராணுவம் அப்படின்னு 3 திசைகள்லயும் ஆக்ரோஷமா பாகிஸ்தான் ராணுவம் சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. உள்ளூருக்குள்ளேயே நிம்மதியா வாழ முடியல, தீவிரவாதி கொன்னர்றான். இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் தனி நாடு கேட்டு போராடுது. அவர்கள சமாளிக்க அவனுங்கனால சுத்தமா முடியவே இல்ல. எப்ப உலகத்தோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் இருக்கும்போதே இவர்களால சமாளிக்க முடியல. இப்ப 2 நாடுகள் ஃபோக்கஸ் பண்றார்கள். இந்தியா, அமெரிக்கா. இந்த காலகட்டங்கள்ல சமாளிக்க முடியுமான்னு கேட்டா, கேட்கவே வேணாம். சுத்தமா வரவே மாட்டாய்ங்க அந்த டைரக்ஷன் பக்கமே. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள், அவர்கள் என்னைக்குமே மிரட்டல் அடிதான். அவர்களோட மிரட்டல் அடிய தாங்க முடியாம, இப்ப ஏறக்குறைய என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருக்காய்ங்க. கத கதையா பேச ஆரம்பிச்சிருக்காய்ங்க. 10 வருஷமா நீங்க அமெரிக்காவ எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த 10 வருஷமா எங்க நாட்டுக்குள்ள வந்து சேஃபா இருந்தீங்க தெரியுமா? அதனால தான் முடிஞ்சுச்சு. அதே மாரி அ ஒரு அமெரிக்கா விட்டுட்டு போகும்போது நாங்க என்னெல்லாம் பண்ணோம்? அத யோசிச்சு பாருங்க. அதே மாரி நார்த்தர்ன் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ வெளிய அனுப்ப நாங்க தானே ஹெல்ப் பண்ணோம். ஹெலிகாப்டர்லாம் தூக்கிட்டு வந்தோம்ல. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன்டா கெஞ்சுற? அப்படியே ஊர கூப்பிட்டு கால்ல விழுந்துற வேண்டியது தானே! அப்ப கூட அவன் மன்னிச்சு விட மாட்டான். ஏன் அப்புட்ன்னா, இதெல்லாம் நீ சும்மா செய்யல. இதெல்லாம் இந்த பக்கம் செஞ்சு இவனுங்கள ஒரு உயிரோட்டமா வச்சுக்கிட்டு அமெரிக்கா கிட்ட காசு வாங்கிக்கிட்ட. அமெரிக்கா கிட்ட காசு வாங்கினதுக்கு இத தடுக்காம இவனுங்களே போட்டு தள்ளிட்ட. எல்லாம் அவனுங்களுக்கு தெரியும்ல. அது போக இப்ப முழு பேக்கப்பும் உன்னால அவனுங்களுக்கு குடுக்க முடியாது. அவனுங்க ஒரு அரசாங்கம் மாரி ஜம்முன்னு சுத்த ஆரம்பிச்சிருக்காய்ங்க. அந்த பேக்கப்ப இந்தியா போன்ற நாடுகள் குடுக்கறனால, இந்தியாவுக்கு ஆதரவா தான் செயல்படுவார்களே ஒழிய, உனக்கு ஆதரவா செயல்பட மாட்டாய்ங்க. அதனால கால்ல விழுந்தாலும் வேஸ்ட்டு தான். இப்படி நிலைமை போய்க்கிட்டு இருக்கும்போது தான், பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்த அடக்குறோம் அப்படின்னு போய் பலூச்சிஸ்தான்ல ஊருப்பட்ட சேட்டை. இந்த பழைய படங்கள்லலாம் வர மாரி சேட்டை. வீடு புகுந்து ஆட்கள தூக்கிட்டு போறது. அவனுக்கும் விடுதலை ராணுவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் அப்பாவி பொதுமக்கள். அதே மாரி அங்க அகிம்சை வழியில போராடக்கூடிய தலைவர்கள கைது பண்றது, டார்ச்சர் பண்றது, இதுல ஆம்பள, பொம்பள பாக்கறதே இல்ல. எல்லாரையும் ஒரே மாரி ஹேண்டில் பண்றது, சின்ன பசங்க, பிள்ளைங்கள கூட கடுமையா ஹேண்டில் பண்றது. இதுல அகிம்சை போராட்டம் இப்ப வரையும் தனிநாடு பெருசா போராடுறார்கள். இருந்தாலும் அதுல ஒரு கோஷ்டி இன்னுமே, "நீ தனிநாடு அடுத்து உட்கார்ந்து பேசுவோம். முதல்ல இன்னைக்கு அடிப்படை வசதிய குட்றா" அப்படின்னு தான் கேட்குறாங்க. அத குடுக்க வேண்டியது தானே! அதுக்கும் வக்கு இல்ல. ஆனா இப்படி டார்ச்சர் பண்றது மூலியமா பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்த எப்படி அடக்க முடியும்னு தெர்ல. ஏன்னா அவர்கள தொடாம மக்கள தொடும்போது அவர்கள் அறிக்கை விட்டார்கள். "டேய் இந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன்னா தொலைச்சு புடுவோம் பார்த்துக்க" அப்படின்னு. அதையும் கேட்காம திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டு இருக்காய்ங்க. இப்ப பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் சரியான பதிலடி. தொலைச்சு எடுத்துட்டாய்ங்க அப்டின்னே சொல்லலாம். பொதுவாவே பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்டின்னா, ஒரு இடத்துல தாக்குவார்கள். ராணுவத்த குறி வச்சு. இப்ப அப்டி கிடையாது. பலூச்சிஸ்தான் ஒரு பெரிய மாகாணம் தான். ஏகப்பட்ட பகுதிகள் இருக்கு. அந்த ஏகப்பட்ட பகுதிகள்ல 4லிருந்து 6 பகுதிகள்ல குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். எல்லாமே எப்படி குறி வச்சிருக்கார்கள் அப்டின்னா, அங்க உள்ள கவர்மெண்ட் ஆட்கள் தான். மக்கள குறி வைக்கல. அங்க உள்ள கவர்மெண்ட் ஆட்களையும், அந்த பலூச்சிஸ்தான் பகுதியில பஞ்சாப்ல இருந்து வந்தக்கூடிய நபர்கள 2 நபர்கள தான் டார்கெட். ஒண்ணு பஞ்சாப்காரனா இருக்கணும். பஞ்சாப் மாகாணத்த பாகிஸ்தானுக்குள்ள உள்ள பஞ்சாப் மாகாணத்த சேர்ந்தவனா இருக்கணும். ஏன் அப்டின்னா, அவன் பூராமே பாகிஸ்தான் ராணுவத்தோட, அரசியல்வாதியோட தொடர்பு. அவர்களோட பினாமி, சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு இல்ல அவனே அரசியல்வாதி, ராணுவ பின்புலம். ராணுவத்தோட 1 டசன் வர்த்தகத்துல மையப்புள்ளி இந்த மாரி சுத்துற ஆட்கள். அதனால அந்த பகுதி தான் மெயின். மஞ்ச குளிக்கிறது. பாகிஸ்தான் மொத்தத்தையும் கொள்ளையடிச்சு, பஞ்சாப் மாகாணம் தான் மஞ்ச குளிக்குதுன்னு தான் ஊரு பூரா பேச்சு.
அதனால அந்த மாகாணத்துல இருந்து பலுசிஸ்தான் பகுதிக்குள்ள வரவன், சுத்தி திரியிறவன் அப்படி பிடிச்சு தாக்குதல். அதே மாரி இங்க உள்ள பலுசிஸ்தான்ல சுத்தி உள்ள பகுதிகள், இல்ல உள்ளுக்குள்ள உள்ள பகுதிகள்ல ராணுவம், அரசோட தொடர்புல உள்ள நபர்கள். இப்படி ஏறக்குறைய 24 மணி நேரத்துல 6 சம்பவத்த பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் பண்ணிருச்சு. இதுல 17 பேர் இறந்து போயிருக்கார்கள். ஒரு பஸ்ஸ குறி வச்சு தாக்கியிருக்கார்கள். பஞ்சாப் மாகாணத்துல இருந்து வந்த பஸ்ஸ. இத தாண்டி மத்த பகுதிகள்ல வீடு புகுந்து ஆட்கள தூக்கிட்டு வந்திருக்கார்கள். வீடு புகுந்து கொன்றுக்கார்கள். இந்த மாரி மிகப்பெரிய 24 மணி நேரத்துல மல்டிபிள் ஏரியால மல்டிபிள் அட்டாக். இதுல இறந்தவர்களோட எண்ணிக்கை 17 அப்படின்னு சொல்லி வெளியில இப்போதைக்கு வந்திருக்கு. அது உண்மையா பொய் அப்படிங்கிறத தாண்டி, அடிபட்டு இருக்கிறவர்கள் அப்படிங்கிறது கூடன்னு சொல்லப்படுது. 100, 200 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தோட இந்த ஒரு பெரும் தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பகுதிய அவர்கள் தாக்கல. குவாதார் மட்டும் குறி வச்செல்லாம் தாக்கல. மற்றும் சில பகுதி அதான் 6 லொகேஷன பலுசிஸ்தானுக்குள்ளேயே மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். இதுல பெரிய அளவுல பாகிஸ்தான் ராணுவம் சிதறி போச்சு. இப்ப இத எப்படி முடிவுக்கு கொண்டு வரது? இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு பதிலா அவனுங்களுக்கு கை கால்லாம் நடுங்குதாமா? எப்படி தப்பிக்கலாம்? தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்தியாவ கை காட்டலாம். இந்தியாவ கை காட்டி என்ன புண்ணியம்? யாரும் வளைகுடா நாடுகள் சப்போர்ட் பண்ண போறதில்ல. அன்னை அமெரிக்கா சப்போர்ட் பண்ண போறதில்ல. வேற என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவமும் சரி, அரசியல்வாதிகளும் சரி மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கார்கள். ஆனா 24 மணி நேரத்தோட எதுவுமே முடிய போறதில்லல்ல. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் அடுத்த சம்பவங்கள செய்ய நாங்க தயாராயிட்டோம். ஒழுங்கா அதுக்கு முன்னாடி ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அறிவிப்பை விட்டார்கள். அந்த அறிவிப்ப பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு, ஜன்னல் வழியா குதிச்சு எங்கிட்டாச்சும் ஓடி போயிருப்பாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.